ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும். அது அப்படி தான் இனி சாயப்பா உங்களை வச்சுருப்பார். போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரிங்க, அது நேற்றோடு முடிஞ்சிருச்சு. உங்கள் கஷ்டங்கள் அது மழை போல் இருந்தாலும் அது பனி போல் கரைஞ்சிரும். கவலையை விடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா, அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த நியூ இயர்க்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே நான் புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது போல் அற்புதங்களை எனக்கு நிகழ்த்தி கொடுங்க. என் மகளுக்கு திருமணம் மிகவும் வயது தள்ளி கொண்டே போகுது. திருமணம் தடையாகவே இருக்குது. அவங்களுக்கு நல்ல வரணையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க. எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை. அனைவரும் டெய்லியும் தினம் வேதனையில் குழந்தை இல்லைன்னு பேசும்போது மனம் வேதனையாக இருக்குது. அதனால் மிக விரைவில் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அடுத்த வருடத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க. என் குடும்பம் தலைக்கணும், எனக்கு வாரிசு கொடுங்க சாய்ப்பா. அதே போல் நிறைய பேர் அரசாங்க பணி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகம் கொடுங்க. அதே போல் பேங்க்கில் நகை வச்சுக்கிறாங்களாம், அந்த நகையை மிக விரைவில் திருப்பணும் அப்படிங்கிறாங்க. பேங்க் லோன் ஒருத்தர் போட்டிருக்காங்களாம். லோன் போட்டு அவங்க தம்பி வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்களாம். அந்த வீடு நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மிக விரைவில் எந்த தடையும் இல்லாமல் மிக விரைவில் வீடு கட்டும் அவங்களுக்கு முடிக்கணும். அதே போல் பேங்க்கில் லோன் கிடைச்சா அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்கிறாங்க. ஒருத்தர் கடன் பிரச்சனையால் தாங்க முடியாமல் இருக்காங்க. வெளியில் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். அந்த பணம் வந்தால் அவங்களோட கடன் அடைஞ்சிருங்கிறாங்க. இன்னொரு சாயன்பர் சொல்லிக்கிறாங்க, அவர் வேலையில் ரிட்டையர் ஆகி வந்த அமௌண்ட்டை ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்களாம். 4 வருடங்கள் ஆகி அந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிறாங்க. அவங்க ஏமாத்தாமல் அந்த பணம் அந்த ஐயாவுக்கு சேரணும். இது போல் அற்புதங்கள் அனைத்தையும் சாயப்பா கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நிகழ்த்தி கொடுப்பார். இந்த கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து அனைவரையும் மிக விரைவில் நல்லபடியாக நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். அனைத்து அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுங்க. அந்த அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு கண் மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு தூங்குங்க. நாளைய விடியல் உங்களுக்கு நல்ல விடியலாகவும் நல்ல செய்தியாகவும் நீங்கள் போகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பதிவை பார்த்துட்டு ஒரு சாயன்பர் ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே போல் இப்போ 2 நாளாக ரொம்ப தொடர்ச்சியாக கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க நிலம் ஒன்று வாங்கியிருக்காங்களாம். அந்த நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது, சாயப்பா நீங்கள் தான் அது நல்லபடியாக தடை இல்லாமல் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி காலையிலையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாயப்பாயும் கூட வரணும்னு. நம்ம எல்லாரும் செஞ்ச அந்த கூட்டு பிரார்த்தனையால் அவங்களுக்கு மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் 2 மதியம் போகும்போதும் மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த சாயன்பருக்கு அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க வீட்டுக்காரர் அந்த அம்மா பேர்லேயே அந்த பத்திரம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் யாரும் ஏமாற்றாமல் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சான். அவங்கள இப்போ போயிட்டு இப்போ சாயந்தரம் மறுபடியும் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. எங்களுக்கு அதை விட சந்தோஷம். நம்ம சாயப்பா கூடவே இருந்து அவங்களுக்கு எந்த சிக்கலையும் கொடுக்காமல், அவங்களுக்கு மற்றவங்க ஏமாற்றாமல், அவங்க கொடுத்த பணத்தையும் ஏமாற்றாமல் பத்திரம் கரெக்டாக படித்து பார்த்து நல்லபடியாக அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்குது. அந்த அம்மா சொன்னது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. எனக்கும் அவ்வளோ, உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம சாயப்பா பாருங்கள், இப்படி கூடவே இருந்து எப்படி ஒரு பெரிய சிக்கலாக இருந்த இந்த நில பிரச்சனையை அந்த அம்மா பேர்லேயே கரையும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு நீ நல்லபடியாக வீடு இந்த வியாழக்கிழமை, அற்புதமான இந்த வியாழக்கிழமை நாளில் அவங்களுக்கு இப்படி ஒரு வியாழன் வரம் கிடைச்சிருக்குது. அவங்க சொன்னது கேட்டுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ நானும் சொன்னேன், உங்களுக்கு சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் என்றும் இருக்குதுமா. உங்களுக்கு இனி அனைத்தும் வெற்றியே அப்படின்ட்டு. உங்களுக்கு அனைவரும் இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லோரும் எப்போவுமே இதே போல் நம்ம சாயப்பா நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் சரி,
நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனாலும் சரி, அதே போல் எந்த நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, அதே போல் நம்ம வீட்டில் நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்பாட்ட பேசிக்கிட்டே செஞ்சு பாருங்கள். அப்பா இன்றைக்கி நான் இந்த வேலையாக போகிறேன், என் கூடவே வாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இதை முடிச்சு கொடுங்க, அப்பா நான் இன்றைக்கி இந்த வேலையாக போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்பாட்ட போய் பூஜை அறையில் சொல்லிட்டு போங்க. அதே போல் அப்பா நம்ம கூடவே இருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவில் நல்லபடியாகவும் அனைத்தையும் முடித்து கொடுப்பார். எப்போவுமே நம்ம அதுக்கு முதல்ல ஒன்று தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. படுத்திக்கிட்டு நம்ம அப்பா சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்பிக்கை பொறுமை, அந்த 2 மட்டும் வைத்தால் போதும். அப்பா கிட்ட முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அனைத்து காரியத்தையும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. எனக்கும் ரொம்ப பயமாக இருந்தது அந்த அம்மாவுக்கு நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கொரோனா பீரியடில் எந்த தடையும் இல்லாமல் எந்த பணத்தையும் ஏமாற்றாமல் ஒரு கரையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாயப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை வார்த்தையில் சொன்னாலும் அந்த நன்றி நம்ம வார்த்தைகளே இல்லை. அதனால் இப்படி தான் நம்ம அப்பா அற்புதத்தை நிகழ்த்துவார். நீங்களும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக முடியும். அப்புறம் எப்பவுமே நம்ம கூடயே நம்ம அப்பா இருப்பார். நீங்கள் நம்பிக்கையோட ஒரு கோரிக்கை ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, ஆனால் அது லேட் ஆகும்போது அந்த பொறுமையை இழந்துடுறீங்க. அது ஒன்று தான் நம்ம செய்கிற பெரிய தப்பு. அதனால் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா அது நடப்பதற்கு நம்ம கிட்டக்கிற அந்த பாவ வினை, அந்த கர்மா, அந்த முன்னோர்கள் செய்த அந்த பாவ வினை, இந்த மாயை எல்லாம் நம்ம கிட்ட கொஞ்சம் விளக்குறதுக்கு அப்பா டைம் எடுத்துக்கிறார ஒழிய உங்களுக்கு அது நல்லது செய்யக்கூடாதோ அப்படின்றலாம் அப்பா கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. சாயப்பா உங்களுக்கு அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.